கிளைமேட் மாறினா ஏசி ஆட்டோமேட்டிக்காக மாறும்ல, அந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர் இருக்கணும். ஆனால் பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சார். அப்போ நீங்கள் எந்த காரணம் காமிப்பீங்க? நீங்கள் கேட்ட எல்லா வேரியண்ட்டுமே இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1200 சிசியோட உங்களுக்கு வரும். ஸோ கால் அட்டன் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். ஸோ A to Z உங்களுக்கு நீங்கள் ஸ்டேரிங்லேயே ஃபுல்லாகவே பண்ணிக்கலாம். சிஎன்ஜி கிட்டத்தட்ட உங்களுக்கு 28 வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் வரைக்கும் உங்களுக்கு கோட் பண்ணுவாங்க. 10 கிலோ வரைக்கும் சிஎன்ஜி டேங்க் கெப்பாசிட்டி இருக்கும் உங்களுக்கு. இல்லை வேறு ஏதாச்சும் அப்கமிங் மாடல் வருதாங்க சார்? கண்டிப்பாக உங்களுக்கு அப்கமிங் மாடல்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரிட்டா EV லான்ச்சிங் இருக்குது. வணக்கம் சிம்பிளே, நானுங்க பூபாலன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கார் வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆசை இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் கார்னு எல்லாத்துக்குமே ஃபேவரட் சொல்லுவாங்க. அதுக்காக நம்மளுக்கு எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டம் முருங்கல் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் கோல்டன் ஹூண்டாய் ஷோரூம் இருக்குது. அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன விதமான ப்ரைஸ்லாம் கார் கொடுக்குறாங்க, என்னென்ன விதமான மாடல்லாம் கார் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் டீசலில் மட்டும் தான் கார் இருக்கா இல்லை சிஎன்ஜிலேயும் கார் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம யோகம் ட்ரெண்ட் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க கார்லாம் பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். சரிங்க சார். சார் நீங்கள் வந்து நம்ம கோல்டன் ஹூண்டாயில் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? என் பேர் சவுந்தர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நான் சேல்ஸ் கன்சல்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் சார். ஓகே சார், நம்மக்கிட்ட வந்து என்னென்ன மாடல்ஸ் கார்லாம் இருக்குது? நம்மளுக்கு 3 செக்மெண்ட்டில் இருக்க காருமே இருக்குது. உங்களுக்கு செடான் டைப்லையுமே கார் இருக்குது, ஹேஷ்பேக் டைப்லையும் கார் இருக்குது, அதுக்கப்புறம் SUV டைப்ஸ்லையுமே இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் மாடல் உங்களுக்கு i10 வரும், உங்களுக்கு ஆரா இருக்குது, வென்யூ இருக்குது, எக்ஸ்டர் இருக்குது, அல்கசார் இருக்குது, கிரிட்டா இருக்குது உங்களுக்கு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வெர்னா இருக்குது நம்மளுக்கு. ஸோ எல்லா மாடலுமே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. ஓகே சார், இப்போ நான் வந்து உங்கள் ரெடி கேஷாக கொடுக்குறேன்னா நீங்கள் வந்து கார் எவ்வளோ கொடுப்பீங்க? எனக்கு வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். நான் ரெடி காசு கொடுத்தோன்னு எடுத்துக்கலாம். லோன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே A to Z நாமளே பண்ணி கொடுத்துறோம். சரி சார், ரெடி கேஷ் கொடுக்குற மாட்டோம்னா டெலிவரி எவ்வளோ நாள் கொடுப்பீங்க நீங்கள்? டெலிவரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பேமெண்ட் பண்ணதுலேருந்து எனக்கு 2 or 3 ஒர்க்கிங் டேஸ்னால் நான் வண்டி டெலிவரி வித் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம வண்டி கொடுத்துருவோம். சரிங்க சார். சரிங்க சார், பேசிக் என்ன மாடல்லேருந்து ஆரம்பிக்குது காரு? வாங்க பார்க்கலாம். சார் எனக்கு வந்து ஒரு கார் வாங்குற மாதிரி ஆசை இருக்குது சார். ஆமாம் சார், அந்த காரில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆப்ஷன் இருக்கணும், ரிவர்ஸ் கேமரா இருக்கணும், அப்புறம் டச் ஸ்க்ரீன் இருக்கணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஏசி, அதாவது ஆட்டோமேட்டிக் கிளைமேட் மாறினா ஏசி ஆட்டோமேட்டிக்காக மாறும்ல, அந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர் இருக்கணும். ஆனால் பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சார். அப்போ நீங்கள் எந்த காரணம் காமிப்பீங்க? கண்டிப்பாக வாங்க பார்க்கலாம். இதுலேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. சரி ஓகேங்களா. இதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்னு சொல்லிட்டு i10 நியா ஸ்போர்ட்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு வண்டி மாடலே உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் வண்டி மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் கேட்ட எல்லா வேரியண்ட்டுமே இருக்குது. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1200 சிசியோட உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 சிலிண்டர் இன்ஜினோட உங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப் வித் ஹாலஜன் லேம்போட உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. வித் உங்களுக்கு DRL வந்து பார்த்தீங்க அப்படின்னா டே நைட் மிரர் உங்களுக்கு DRL இதோட உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா R15 டயர் சைஸோட உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் வீல் கப்போட உங்களுக்கு வந்துடும். இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் மேலே கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 37 லிட்டர் வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு above 20 வரைக்கும் நீங்கள் மைலேஜ் பிளான் பண்ணலாம். உனக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்டிங் டைல் லேம்போட உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஹுண்டாயோட லோகோ ப்ளேஸ் மேட் ஃபினிஷிங்கோட உங்களுக்கு இருக்கும். ரிவர்ஸ் கேமராவோட உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் பின் ஆண்டனாஸ் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இது எதுக்கோசரம்னா உங்களுக்கு நல்லா கிளியராக உங்களுக்கு சிக்னல் கிடைக்கிறதுக்கோசரம் உங்களுக்கு ஷார்ட் பின் ஆண்டனா இதிலே வந்துடும். வித் ரூஃபோட உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரியர் சீட் ஃபேப்ரிக் வந்து கொடுத்துருப்பாங்க சீட்டோட கெப்பாசிட்டி. அது இல்லாமல் உங்களுக்கு 4 டோர்லையுமே உங்களுக்கு வித் ஸ்பீக்கரோட உங்களுக்கு இருக்கும். ஸோ ஆடியோ கிளியரிட்டி உங்களுக்கு நல்லாவே கேட்கும். ப்ளஸ் ரியர் ஏசி விண்டோட உங்களுக்கு வந்துடும். ப்ளஸ் உங்களுக்கு சார்ஜிங் போர்ட்டோட இருக்குது. உங்களுக்கு 4 பவர் விண்டோஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிரர் ஆட்டோ ஃபோல்டிங் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோடய உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 ஏர் பேக்குங்கிறது உங்களுக்கு ஸ்டாண்டர்டாகவே உங்களுக்கு வந்துடும். ஸோ சேஃப்டி வைஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே உங்களுக்கு சேஃப்டி சூப்பராகவே இருக்கும் ஹுண்டாயை பொறுத்த வரைக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஸ்டேரிங்கோட உங்களுக்கு இருக்குது. ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டில்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு கன்வென்ட் எப்படி இருக்கும் நீங்கள் தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸு, அந்த ஹெட் லேம்ப் கண்ட்ரோல் எல்லாமே உங்களுக்கு இதிலே வந்துடும். வித் வைப்பரோட கண்ட்ரோலுமே உங்களுக்கு இதிலே இருக்குது. மெயின் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சார் கேட்ட மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் இருக்குது உங்களுக்கு. மெயின் ஃபீச்சர்ஸ் நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் ஹைவேஸில் போகிறப்ப நீங்கள் ஆக்சிலேட்டர் மிதிக்காமல் உங்களுக்கு ஒரு 80 மேலே நீங்கள் ஸ்பீட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வண்டி போட்டு ரன் ஆகும். பிரேக் அப்ளை பண்ணிங்கன்னா மறுபடியும் 0லேருந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ நம்ம லாங் ட்ரிப் போகிறப்ப நமக்கு நேச்சர்
ட்ராவல் பண்ணுறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஃபீச்சர் வாய்ஸ் ரெகக்னிஷனோட அங்கே இருக்குது. ஓகேங்களா, இதிலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு வேலையும் அதிகம் பண்ணலாம், டவுன் பண்ணிக்கலாம். ஸோ கால் ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஸோ கால் அட்டன் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். ஸோ A to Z உங்களுக்கு நீங்கள் ஸ்டேரிங்லேயே ஃபுல்லாகவே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரோட உங்களுக்கு வந்துடும். இது வந்து உங்களுக்கு என்னக்கா யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4 வீல்லையுமே நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குங்கிறது நீங்கள் இது மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசியோட உங்களுக்கு வந்துடும். ஸோ ஏசி விண்ட்டு உங்களுக்கு ரியருக்கும் சரி, பேக்கும் ஃப்ரண்ட்டும் பேக் ரெண்டுமே உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக உங்களுக்கு இருக்கும். ஏசி சடனாக உங்களுக்கு கூலிங் ஆயிரும். ஸோ ஏசி விண்ட்டு ஏசியோட வால்வ்ஸ் எல்லாமே உங்களுக்கு முன்னாடி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைப் சி சார்ஜிங் போர்ட்டோட உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி யூஎஸ்பி கேபிள் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் யூஎஸ்பி கேபிள் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். வித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெமரி கார்டும் நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பென்ட்ரைவும் நீங்கள் போட்டுக்கலாம். 12 வாட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஹோல்டரோட உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் இதில் சார்ஜிங் ஹோல்டராகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைக் கொடுத்துருவாங்க. மைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளூடூத்தில் பேசுகிறப்ப உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு என்கேஜ் பண்ணி கொடுக்கும். வாய்ஸ் ரொம்ப கிளியராக இருக்கும். உங்களுக்கு மேலே டிரைவர் சீட்டுக்கு மேலே டாப்லேயே உங்களுக்கு மைக் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரான்னு சொல்லிட்டு இந்த வேரியண்ட் தான் பார்க்க போகிறோம். இதோட இன்ஜின் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 1200 cc உங்களுக்கு வரும். 4 சிலிண்டர் உங்களுக்கு இருக்குது. மெயினாக நான் ஏன் ஆரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸி ஓனர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது நல்ல ஒரு மாடலாகவே உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பெட்ரோல் வித் சிஎன்ஜியோட உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு சிஎன்ஜி கிட்டத்தட்ட உங்களுக்கு 28 வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் வரைக்கும் உங்களுக்கு கோட் பண்ணுவாங்க. இதில் நம்மளுக்கு மேனுவல் இருக்குது, ஆட்டோமேட்டிக் இருக்குது. உங்களுக்கு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கும். இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஎன்ஜி வெஹிக்கிள்ஸ் உங்களுக்கு டிஃபாகர் லைனோட உங்களுக்கு இருக்கும். சிஎன்ஜி டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 கிலோ வரைக்கும் சிஎன்ஜி டேங்க் கெப்பாசிட்டி இருக்கும் உங்களுக்கு. ஸோ வித் உங்களுக்கு பூட் பேஸ்மே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னடா அது நம்ம சிஎன்ஜி வச்சிட்டோம் அப்படின்னா பூட் பேஸ் இருக்காதாங்கிற மாதிரி நீங்கள் எதுவும் மென்ஷன் பண்ண தேவையில்லை. தாராளமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூட் பேஸ்மே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட் மெயின் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 பவர் விண்டோஸோட உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு டோர் லாக்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் வேரியண்ட்லேருந்து நீங்கள் தாராளமாக உங்களுக்கு வந்துடும். வித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 ஏர் பேக்குங்கிறது ஸ்டாண்டர்டாகவே உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு 6 ஏர் பேக்குங்கிறது ஸ்டாண்டர்டாக இருக்குது. சீட்லேயுமே உங்களுக்கு ஏர் பேக் இருக்குது. ஒரு 2 ஏர் பேக் வந்து பார்த்தீங்கன்னா சீட்லேயே இருக்கும். சீட் ஃபினிஷிங்கோட உங்களுக்கு வந்துடும். பேக் சீட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு ஃபேப்ரிக் சீட்டு உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆம்ரெஸ்ட்டோட பின்னாடி உங்களுக்கு ரியர் சீட்டாக உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே உங்களுக்கு மேனுவல் ஏசி கண்ட்ரோல்ஸோட உங்களுக்கு வந்துடும். இதில் வந்து ரியர் சீட்டில் இருக்கவங்க ஏசி உங்களுக்கு வந்துடும். இதில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டோட இருக்குது. வித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் உங்களுக்கு சார்ஜிங் ஹோல்டரோட உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2D ஆடியோ பின்னோட உங்களுக்கு வந்துடும். வித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் ஏசி கண்ட்ரோல்ஸோட நீங்கள் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 1 2ன்னு சொல்லிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைப் சி சார்ஜிங் போர்ட்டோட இருக்குது. யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டோட உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு 12 வோல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜிங் ஹோல்டரோட உங்களுக்கு வந்துடும். மேட் ஃபினிஷிங்கோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கியர் நாப் வந்துடும். நீங்கள் அதே மாதிரி மோட் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் அட்டன் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கிற எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு ஸ்டேரிங் மவுண்டன் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்டேரிங்லேயே உங்களுக்கு வந்துடும். ஏர் பேக் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்லேயே உங்களுக்கு வந்துடும். மீத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆரனோட. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 6 ஏர் பேக்குங்கிறது ஸ்டாண்டர்டாக வந்திருக்க மாதிரி உங்களுக்கு எங்கெங்கே ஏர் பேக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கில் ஏர் பேக் இருக்கும். நம்மளோட யூனிக்கான ஃபீச்சர்ஸ் ஆனால் நீங்கள் உங்களுக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரும் நீங்கள் இதிலேயே பார்த்துக்கலாம். வித் கால் அட்டன் பண்ணுற கட் பண்ணிக்கிற எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்லேயே உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஎன்ஜி வித் பெட்ரோல் நீங்கள் மாத்திர சுவிட்ச் உங்களுக்கு இங்கே கொடுத்துருவாங்க. சிஎன்ஜிலேருந்து நீங்கள் பெட்ரோலுக்கு மாற்றிக்கலாம், பெட்ரோல் வந்து நீங்கள் சிஎன்ஜிக்கு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் லேம்ப் கண்ட்ரோலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை நியர்பை கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மைக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரைவருக்கு ஹப்பில் கொடுத்துருவாங்க. ஸோ வாய்ஸ் ரொம்ப தெளிவாகவே உங்களுக்கு நல்லாவே கேட்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரியர் சீட்டில் உங்களுக்கு நெக் ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் நெக் ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஹார்ம் ரெஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ் வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு தாராளமாகவே உங்களுக்கு வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேப்ரிக் சீட் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம எந்த ஒருமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா யூனிக்காகவே உங்களுக்கு இருக்கும். ஸோ லாங் ட்ரிப்பில் போகிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பெயினுமே உங்களுக்கு இருக்காது. வித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குஷன் மாதிரியே உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேட்ச்பேக்லேயே ப்ரீமியம் வெஹிக்கிளான i20 உங்களுக்கு இருக்குது. வாங்க நம்ம உள்ள டிஸ்பிளேல உங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 6 ஏர் பேக்குங்கிறது எப்பவுமே ஸ்டாண்டர்டாகவே உங்களுக்கு 6 ஏர் பேக் உங்களுக்கு வந்துடும். அது இல்லாமல் உங்களுக்கு 4 பவர் விண்டோஸுமே உங்களுக்கு ஸ்டாண்டர்டாகவே உங்களுக்கு வந்துடும். இதில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா i20ல ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டில்ட் அண்ட் டெலஸ்கோப்போட உங்களுக்கு வந்துடும் ஸ்டேரிங் உங்களுக்கு. வித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டர், க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதிலேயே கொடுத்துருவாங்க. ஹெட்லாம்ப் அட்ஜஸ்ட்மெண்ட் கண்ட்ரோலும் சரி, வைப்பர் கண்ட்ரோலும் சரி உங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் டிகட் ஸ்டேரிங்கோட உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம டிஸ்பிளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 இன்ச் டிஸ்பிளேயோட உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு டச் ஸ்க்ரீன்ஸோட உங்களுக்கு வந்துடும். இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
டிஆர்விஎம் உங்களுக்கு இருக்குது. ஸோ டிரைவர் வியூ மானிட்டர் நீங்கள் பார்த்துக்கலாம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேடியோஸ் இருக்குது, மீடியாஸ் இருக்கும். ஸோ இன்பில்டாகவே உங்களுக்கு டச் ஸ்க்ரீன்ஸோட உங்களுக்கு வந்துடும். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலோட உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இதில் நீங்கள் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசியோட உங்களுக்கு இருக்குது. அதேமாதிரி நம்மளோட சார்ஜிங் போர்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிளோட உங்களுக்கு வந்துடும். 12 வாட் சார்ஜிங் ஹோல்ட் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஜிட்டல் கீ உங்களுக்கு 2 கீ உங்களுக்கு வந்துடும். கியர் நாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரோம் ஃபினிஷிங்கோட உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ் ப்ரீமியம் ஸ்பீக்கரோட உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு. ஸோ சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சாங் குவாலிட்டியுமே உங்களுக்கு அருமையாக கேட்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரியர் உங்களுக்கு ஏசி விண்ட்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்ஃபுல்லோட உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு. ஸோ பின்னாடி உட்காரவங்களுக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இருக்கும். ஸோ உங்களுக்குமே கன்வீனியன்ட்டாக நீங்கள் எங்கே போனாலும் லாங் போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்கும். நம்மளுக்கு சன்ரூப்போட மாடல் வந்துடும் உங்களுக்கு. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாமே இப்போ இருக்கிற குழந்தைங்க எல்லாமே நம்ம சன்ரூப் தேவைப்படுவதனால நம்ம தாராளமாக சன்ரூப்போட நீங்கள் இந்த வேரியண்ட் எடுத்துக்கலாம். இந்த வேரியண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஸ்டா வேரியண்ட் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மாடலில் உங்களுக்கு 8 இன்ச் டச் ஸ்க்ரீன்ஸோட உங்களுக்கு வந்துடும். நீங்கள் சார் கேட்ட மாதிரி இதிலே உங்களுக்கு ரிவர்ஸ் கேமராவோட டிஸ்பிளேவும் நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். டிஆர்விஎம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் ரியர் வியூ மானிட்டர் நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசியோட உங்களுக்கு இருக்கும். இல்லை வேறு ஏதாச்சும் அப்கமிங் மாடல் வருதாங்க சார்? கண்டிப்பாக உங்களுக்கு அப்கமிங் மாடல்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரிட்டா ஈவி லான்ச்சிங் இருக்குது. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு கிரிட்டா கம்பல்சரி உங்களுக்கு ஈவி வரும். சார் உங்களுடைய இவ்வளோ பிஸி ஷெடியூல்லையும் பார்த்தீங்கன்னா எங்களுக்காக மக்களுக்காக நேரத்தை ஒதுக்கி நம்ம ஹூண்டாய் ஷோரூமில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாடல்ஸ்லாம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த மாடல்ஸில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக சொன்னீங்க சார். இந்த 2025 நிறைய பேத்துக்கு நீங்கள் கார் சேல்ஸ் பண்ணி சொல்லிட்டு எங்கள் யோகா மீடியா சார்பாக நாங்கள் வாழ்த்து தெரியும் சார். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ. என்ன மக்களே, நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த 2025 நம்ம கோல்டன் ஹூண்டாய் ஷோரூமில் ஒரு கார் வாங்கி சந்தோஷமா இருக்க யோகா மீடியா சார்பாக நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சந்திக்கும் வரை நான் உங்கள் பூபாலன். நன்றி.